எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கீதாக்க பேசிக்கிறேன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நான் சமயபுரம் போறேன். அதாவது வனிதாபுரில இருந்தேன். எப்போதும் ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு மாலை போட்டுருவேன். இந்த வருஷம் 3 நாள் தான் மாலை போட்டேன். நேற்று காலையில போட்டேன். இன்னைக்கு வந்து நாங்க சாயந்தரம் வந்து நடந்து போறதுக்காக இன்னைக்கு எல்லாம் கிளம்புறோம். நான் 3ஆம் நாள் நாளைக்கு வந்து கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு தேதி தேரு அதெல்லாம் சொல்லுமா? இன்னைக்கு வந்து தேதி பாத்தீங்கன்னா 15. இன்னைக்கு 15, நாளைக்கு 16. எப்போதுமே வந்து 17ஆம் தேதி சித்திரை வருஷ பிறப்பு பிறந்துரும்ல. நம்ம வந்து பிறந்தோடனே செவ்வாய்க்கிழமை தான் வந்து சமயபுரம் தேர் ஏறும். அதனால நேற்று 14, இன்னைக்கு 15, நாளைக்கு 16 அன்னைக்கு தேர் ஏறுது. அதனால நாங்கள் இன்னைக்கு நேற்றுக்கு மாலை போட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் இருந்தேன். நாளைக்கு காலையில போயிட்டு கோயிலே கழுறதா இல்லை வீட்டில் வந்து கழுறதாங்கிறது நாங்கள் அங்கே போய் தான் முடிவு பண்ணிக்குவோம். அப்போ போயிட்டு வந்துடுற மாதிரி. அதனால இப்போ நாங்கள் இன்னைக்கு எல்லாமே ஊரில் வந்து ஒரு 10 பேர் கிட்டத்தட்ட 7-8 பேர் போட்டிருக்காங்க மாலை. அதனால நாங்கள் எல்லாமே இப்போ நடந்து போகிறதுக்காக சேர்ந்து கிளம்பிட்டோம். இப்போ எல்லாம் என்னன்னா சும்மா ஒரு துண்டு, ஒரு பேகு, தண்ணி, கொஞ்சம் காசு நமக்கு நாளைக்கு வர்றதுக்காக வேணுமேன்னு சொல்லிட்டு அதனால நாங்கள் எல்லாமே போயிட்டு வரோம். நான் எல்லாத்துக்காகவே வேண்டிக்குவேன். என்னோட குடும்பம், என்ன சப்ஸ்கிரைபரு, அவங்க எல்லாத்துக்காகவும் நான் வந்து உங்களுக்காக நான் வேண்டிக்குவேன். அதனால நான் வந்து நடந்து போயிட்டு வரேன். நாளைக்கு என்னால் முடிஞ்சது. போன வருஷம் வந்து நான் தேருக்கு வீடியோ எடுத்திருந்தேன். இந்த வருஷம் நாங்கள் போனாதான் தெரியும் கும்பல் எப்படி, நம்ம நிற்கிற இடம் எப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி நான் கண்டிப்பாக நான் கரெக்டாக இருந்தேன்னா அந்த இடத்துல வந்து நான் வீடியோ எடுத்துருவேன். பார்ப்போம். பாய், போயிட்டு வரேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டோம். இங்கேருந்து நடந்து வந்துட்டு இங்கே வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. அதனால் இவங்களாம் வந்து நம்ம ஊர். அதனால் இங்கே வந்து நாங்கள் அன்னதானம் கொடுத்தாங்க. இப்போ அன்னதானம் வாங்கி சாப்பிட்றோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா சுண்டல் போட்டு வாழைக்காய் போட்டு செஞ்சுருக்காங்க. தால்ச்சா மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து குஸ்கா சாப்பாடு. வாங்க நீங்களும் சாப்பிட. நாங்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். முக்கால்வாசி ஒரு பாதி தூரத்தை வந்து நாங்கள் கடந்துட்டோம். இன்னும் பாதி தூரம் வந்து நடக்கணும். நாங்கள் வந்து சமயபுரம் நடந்து போயிட்டு இருக்கோம். எங்கள் சித்தி வந்து எங்களோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ கால் வலிக்குது, ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. கொள்ளடக்கரை. இப்போ நாங்கள் வந்து கொள்ளடக்கரை வரைக்கும் நடந்து வந்துட்டு இருக்கோம். நாங்கள்லாம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து கொள்ளடக்கரையில் உக்காந்துருக்கோம். கொஞ்சம் நேரம் என்ன பின்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் வரட்டுன்னு உக்காந்துட்ருக்கோம். எவ்வளோ பெரிய பக்தர்கள்லாம் பாருங்கள், எல்லாம் உட்காந்துருக்காங்க.
குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. நாங்களாம் இப்போ 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இனிமேல் தான் ஆத்தாவை பார்க்கறதுக்காக போகணும். இப்போ வந்து இந்த பாப்பாவுக்காக நாங்கள் வந்து வளையல் வாங்குறோம். அமிர்தா டஜன் எவ்வளையா? ஒரு டஜன் 100 ரூபாயா? ஒரு டஜன் வந்து 100 ரூபாங்களாம். இது வந்து கல் வளையல், இப்போ உள்ள இது கிடையாது. இது வந்து நம்ம அப்போ உள்ள வளையல் மாதிரி. ஆனால் நல்லா கண்ணாடி வளையல்னோன்னா நம்ம ஒரு கொப்பி வந்து கூட 400 ரூபா 300 ரூபாவில் விற்கும் 100 வளையல். அந்த மாதிரி இல்லை, இது வந்து கல் வளையல். நல்லா அழகாக இருக்கும், உடையாது. நல்லா பார்க்கவும் கையில் போட்டிருந்தாவே அழகாக இருக்கும். இதான் வந்து சமயபுரத்தோட ஆரம்பம். துணிச்சடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து இதை எடுத்துக்கிற மாதிரி கரும்பு வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா குழந்தை வர வேணும்னு வேண்டிக்கிறவங்களுக்கு கரும்பால தொட்டி கழட்டி போடுவாங்க. அதுக்கு தான் கரும்பு வச்சுருப்பாங்க. இப்படி தான் வந்து விரவோட வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்து நெருப்பு வாங்கி கொளுத்தி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சட்டி எடுக்க போகணும். அதான் எல்லாம் வந்து உட்காந்துட்டோங்க. கோயில் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. இனிமேல் விநாயகர் கோயிலில் போய் மாலையை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தேர் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே பாய். தேர் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு பார்த்துட்டு நாங்கள் வந்து தேர் எடுத்து போகிறோம். தேர் வந்து ஜோடிச்சுட்டு இருக்காங்க. வகையில் நாங்கள் ஆத்தா சன்னதிக்கு வந்துட்டோம். இனிமேல் தான் வந்து ஆத்தாவை வைப்பாங்க.
பார்த்துட்டு இருக்காங்க. கும்பல் பாருங்க. அவ்வளோதான், எங்களால் அந்த இதுக்கு மேலே கும்பல் எடுக்க முடியல. நான் அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதில் நடந்து போயிட்டு சாமியெல்லாம் பார்த்தாச்சு. போன வருஷம் வந்து நல்லா கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து தேரை எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் வந்து இந்த லைனுக்கு போகிறது மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ கும்பல். அதனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து ஆனால் சாமியை நல்லா எடுத்திருக்கேன். எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாத்துக்காகவே நான் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் வந்து சாமியை முடிச்சுட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு தேர் பக்கத்தில் போகலை, ரொம்ப கும்பலாக இருக்குன்னு நாங்கள் எல்லாமே ஒரு 15 பேர் போயினோம். அவங்கவுங்க வண்டியில் அப்படின்னு பிரிஞ்சுட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் மட்டும் வந்துட்டோம். உடனே வந்து காரப்பொரி பொரி வாங்கிக்கிட்டு பரமேஸ்வரலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வாங்கிக்கிட்டு உப்புக்கல்ல வாங்கிக்கிட்டு பொரி உருண்டை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அவந்திகாவுக்கும் அர்ஷிதாவுக்கும் பாசி வாங்கினேன். அப்புறம் சாதனாவுக்கும் பிரியங்காவுக்கும் ஆளுக்கு 2 பேண்ட் வாங்கிட்டேன். அவ்வளோதான். மாலை வந்து எப்போதுமே சமயபுரத்துக்கு போட்டோம்னா அங்கேயே வந்து மண்டி போட்டு கழட்டிடுவோம். மாலையை கழட்டிடுவோம், நல்லா வச்சிருவோம். அவ்வளோதான். இந்த குடுப்பனை வந்து அம்மாவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா கும்பலில் அவ்வளோவா எல்லாம் போக பயப்படுவாங்க. ஆனால் அம்மா வந்து அம்மாவால் நம்மளும் வீடியோ பார்க்கலாம், அம்மாவும் நமக்காக வேண்டிட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சாமி விஷயம்லாம் நடக்கிறதெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன், போயிட்டு வந்துடுவேன். இன்னும் என்னால் எவ்வளோ நாளைக்கு முடியும் வர சமயபுரத்துக்கும் இங்கே உள்ளூர் சாமிகளுக்கு அக்னி சித்தி எடுக்கிறது என்னால் முடியும் வர நான் எடுத்துட்டு இருப்பேன். அதுதான் என்னோட வேண்டுதலே வேண்டியிருக்கேன். பாய் பாய்.